அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்திரகாந்தனை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள ரணில் விக்ரமசிங்க விரும்பினார் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல். நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளதென வஜிர அபயவர்த்தன தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தை யாழ்ப்பாணம் மாநகர சபை பராமரிப்பது தொடர்பில் ஆராய்வு. வவுனியா பூந்தோட்டத்தில் இடம்பெற்ற விபத்தில் 3 காயம். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை 16 வேட்பாளர்கள் கைது. தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவனேசத்துறை சந்திரகாந்தனை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரும்பினார் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவனேசத்துறை சந்திரகாந்தனை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரும்பினார் எனவும் அதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அனுமதி வழங்கவில்லை எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் ஒருவர் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரை தொடர்பு கொண்டார். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிவனேசத்துறை சந்திரகாந்தனை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்பினார். எனினும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வது சட்டவிரோதமானது என்பதனால் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. எனினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்வில சிவனேசத்துறை சந்திரகாந்தனை சந்திப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது. அந்த சந்திப்பு குற்றப்புலனாய்வு திணைக்கள அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கண்காணிப்பின் கீழ் இடம்பெற்றது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் எந்த கட்சிக்கு சென்றாலும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமான விடயமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். පළාත් පාලන මැතිවරණයකදී ලබා දෙන පණිවිඩයේ සෑම අවස්ථාවකම වැදගත් දේශපාලන පණිවිඩයකුයි ලබා දෙන්නේ. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் எந்த கட்சிக்கு சென்றாலும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமான விடயமாகும். ஆகவே நிர்வாக இயந்திரம் அரசியலமைப்பிற்கமைய செயற்பட வேண்டியது அவசியமான விடயமாகும். நாட்டில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஒன்றிணைந்த நாடு என்ற வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியிலேயே சுயாதீனமாக செயற்பட்டுள்ளது. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி ஒருபுறம் அரசியல் முறைமையை உருவாக்கும் கட்சியாக இருந்துள்ளது. ජාත්‍යන්තරයේ බලවත් රාජ්‍යයක් හැටියට ශ්‍රී ලංකාව ස්වාධීනව කටයුතු කරලා තිබෙන්නේ එක්සත් ජාතික පක්ෂ නායකත්වය යටතේ. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை 16 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 164 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 130 முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 34 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. அத்துடன் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 16 வேட்பாளர்களும் 57 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தை யாழ்ப்பாணம் மாநகர சபை பராமரிப்பது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியில் அமைக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தினால் பராமரிக்கப்பட்டு வரும் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தை எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபையை செயற்படுத்துவது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. மண்டப பராமரிப்புக்குரிய பொறுப்பை இந்திய அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு ஏற்றிருந்த நிலையில் அதில் 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபை அதனை செயற்படுத்துவதற்குரிய ஒழுங்குகளை முன்னெடுப்பதற்காக கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். எவ்வளவு விரைவாக மாநகர சபை பொறுப்பேற்று இயக்க முடியுமோ அதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார். இங்கு கருத்து வெளியிட்ட யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் கலாசார மண்டபத்தை இயக்குவதற்கான இணை முகாமைத்துவ குழு கூட்டம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் நடத்தப்படவில்லை எனவும் கூட்டத்தை நடத்த எவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ விரைந்து முன்னெடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் இணை முகாமைத்துவ குழுவை உள்ளூரை மையப்படுத்தியதாக உருவாக்குவது சிறப்பாக இருக்கும் எனவும் இந்திய துணை தூதரகம் எதிர்காலத்தில் ஆலோசனை வழங்கும் ஒரு தரப்பாகவே இருக்கும் எனவும் இந்திய துணை தூதர் தெரிவுபடுத்தினார். அதுடன் கலாசார மண்டபத்தின் மாடி கட்டிடத்தின் ஒவ்வொரு தொகுதிகளுக்குமான பல்வேறு விதமான முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அது சாதகமானதொரு நிலைமை எனவும் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் குறிப்பிட்டார். தற்போது இந்திய தூதரக அதிகாரிகளை மண்டபத்தை பராமரித்து வரும் நிலையில் நிர்வாக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக யாழ் மாநகர சபையினரால் அதிகாரிகளை நியமிக்குமாறு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடமாகாண ஆளுநரின் செயலாளர் நந்தகோபாலன், வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சோதிநாதன், வடமாகாண நிர்வாக பகுதிக்கான பிரதம செயலாளர் திருமதி எழிலரசி அண்டன் யோகநாயகம், வடக்கு மாகாண நிதி பிரதம செயலாளர் எஸ் குகதாஸ், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தினி, யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் பங்கேற்றனர். வவுனியா வைத்தியசாலையின் பிண அறை குளிரூட்டியை திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியா வைத்தியசாலையின் பிண அறை குளிரூட்டியை திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீச்சல் தடாக உயிரிழப்புகளை தடுப்பதற்காக பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் கட்டாயம் கடமையில் இருக்க வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று வவுனியாவில் நீச்சல் தடாகத்தில் பதிவான உயிரிழப்பு குறித்து கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். விளம்பரம் பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞர் ஒருவர் தவசுகுளத்தில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்தில் குளித்துக் கொண்டிருந்த வேளையிலே நீரில் மூழ்கி மரணம் அடைந்திருக்கின்றார். அந்த இளைஞர் வவுனியா வைத்தியசாலைக்கு அவரை கொண்டு வந்த போது அங்கு பரிசோதனையின் போது அவர் உயிரிழந்ததாக முடிவு எடுக்கப்பட்டது. இந்த உயிரிழந்த இந்த இளைஞரின் சடலத்தை செட்டிக்குளம் வைத்தியசாலையில் குளிரூட்டியில் வைத்து அதன் பிற்பாடு நாளைய தினம் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து இது தொடர்பான விசாரணைகள் அதே போல உடற்கூற்று பரிசோதனை என்பன நாளைய தினம் மேற்கொள்ளப்படும் என்று வைத்தியசாலை நிர்வாகம் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றது. உடலை கொண்டு போவதற்கான போக்குவரத்து வசதிகளை வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பேற்றிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு நீச்சல் தடாகத்தை நடாத்துகின்ற நிறுவனம் யாராக இருந்தாலும் அதற்கான பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். லைஃப் கார்டு நிச்சயமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத நீச்சல் தடாகங்களை நடத்துவதை எதிர்காலத்தில் இது தொடர்பாக நாங்கள் கவனத்தில் எடுக்க இருக்கின்றோம். பொதுமக்களும் இது தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சம்பாவிதம் இடம்பெறுகின்ற பட்சத்திலே அங்கு காப்பாற்றக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாத வகையான நீர்த்தடாகங்களில் நீராடுவது போன்ற விடயங்களை பொதுமக்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன். முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பனை தென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்க பிரச்சினைகள் தொடர்பில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன் ஆராய்ந்துள்ளார். முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினரின் பிரச்சினைகள் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆராய்ந்துள்ளார். கூட்டுறவு சங்கம் தமது உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதில் சிக்கல் நிலையை எதிர்கொள்வதால் சங்கத்தில் அங்கம் வகிக்கும் தொழிலாளர்கள் வாழ்வாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரனிடம் முறையிட்டனர். அதற்கமைய இன்று ஒட்டு சுட்டான் கட்சிலைமடு பகுதியில் அமைந்துள்ள பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்திற்கு நேரடியாக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன்
ஒட்டு சுட்டான் பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோரை சந்தித்து நிலைமைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். அதன் பின்னர் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளை ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகத்திற்கு அழைத்துச் சென்ற ரவிகரன் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளருடனும் கலந்துரையாடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டார். ஒட்டு சுட்டான் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் ஒரு முறைப்பாட்டை தந்திருந்தது. ஒட்டு சுட்டான் பகுதியில் தங்களுடைய உற்பத்திகளை விற்பனை செய்வதில் ஏற்படும் இடர்கள் குறித்தும் அதற்கு தடையாக இருக்கின்றவர்கள் பற்றியும் முறைப்பாட்டை தந்திருந்தது. அது சம்பந்தமாக நான் இன்று குறித்த நிறுவனத்துக்கு சென்று அங்கு அவர்களோடு கலந்துரையாடி அவர்கள் சொன்ன விடயங்களை ஒட்டுசுட்டான் பகுதியில் மட்டும் இப்படியான பிரச்சனை நடைபெறுவதால் பிரதேச செயலாளருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரிடம் குறித்த நிர்வாகத்தையும் அழைத்து சென்று அவர்களோடு கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கையை பிரதேச செயலாளர் தான் எடுப்பதாகவும் அது பற்றி எனக்கு அறிய தருவதாகவும் சொல்லியிருந்தார். அதற்கமைய அந்த விடயங்கள் உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதை அறிய தருகின்றேன். நாங்கள் எங்களுடைய ஒட்டுஸ்டாம் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினுடைய ஒரு வியாபாரத்துக்கு ஏற்பட்ட தடங்கள் காரணங்களாக சட்ட அழுத்தம் காரணமாக எங்களோட வியாபாரங்களை மேற்கொள்ள நிலைமை ஏற்பட்டது. இது சம்பந்தமாக எங்களோட அங்கத்தவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்துக்கு கொண்டு செல்லலாம் நிலைமை இருக்கைக்குள்ள நாங்கள் ஒரு மகஜர் ஒன்று சில விடயங்கள் அடங்கிய ஒரு மகஜரை எமது பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கியிருக்கிறோம். அவர் இது சம்பந்தமாக நேரடியாக எங்களோட சங்கத்தில் எங்களை அழைத்து கதைச்சு இதுக்கான தீர்வுகளை பெற்று தருவதாக கூறி நேரடியாக ஒட்டுசாம் பிரதேச செயலரிடம் அவருக்கு முன்னால் எங்களுடைய இந்த நிலைமைகள் முழுவதும் கருத்தில் கொண்டு கதைச்சு அதுக்கான ஒரு போலீஸ் திணைக்களத்தினுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி போட்டு நமக்கு சாதகமான ஒரு பதிலை தருவதாக கூறி சென்றிருக்கிறார். அவருடைய பதிலை எதிர்பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு எங்களோட வியாபாரத்து தடங்களை ஏற்படுத்தாமல் ஒரு சுமூகமாக சந்தைப்படுத்தி எங்களோட வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்து தரணும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். கிளிநொச்சியில் அரச உத்தியோகஸ்தர் ஒருவரை தாக்கிய போலீசாரை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் விசாரணைக்கு அழைத்துள்ளது. கிளிநொச்சியில் நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய சாந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அரச உத்தியோகஸ்தர் ஒருவரை தாக்கிய போலீசாரை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் விசாரணைக்கு அழைத்துள்ளது. குறித்த உத்தியோகஸ்தரை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் காரணமின்றி தாக்கி கைவிலங்கிட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் தேதி சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளதாக பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். அம்பாறை சம்பாந்துறையில் 2 அரசியல் கட்சிகளிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. அம்பாறை சம்பாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியான நாய்க்குட்டியார் சந்தி பகுதியில் 2 அரசியல் கட்சிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பலர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சம்பாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் காயமடைந்த தேசிய காங்கிரசின் வீரமுனை வட்டார வேட்பாளர் AZM ஜஹீலை சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தபோது தேசிய காங்கிரஸ் தலைவர் ALM அதாவுல்லா பார்வையிட்டார். முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் வருகை தந்து சென்ற பின்னர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் உட்பட ஆதரவாளர்களால் வீரமுனை வட்டார வேட்பாளர் ACM ஷஹீல் உட்பட அவரது ஆதரவாளர்கள் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் அம்பாறை மாவட்டத்தில் முதலாவது தேர்தல் வன்முறை சம்பவமாகவும் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதி வருகை தரவுள்ளார்.
அத்துடன் கெட்டுப்பூங்காவில் மக்கள் சந்திப்பொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்து வரும் நாட்களில் ரில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்களும் வருகை தர உள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்திடம் சலுகை கோர இலங்கை முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் புதிய வரிகளால் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கத்தை ஈடு செய்ய இலங்கையுடனான 48 மாத நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்காக சர்வதேச நாணய நிதியத்திடம் சலுகைகளை அரசாங்கம் கோரும் என திரைசேரியின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நிதியின் 4வது தவணை மே அல்லது ஜூன் மாதங்களிலும் 5வது தவணை நவம்பர் மாதத்திலும் வழங்கப்பட உள்ளது. அமெரிக்க வரி விதிப்பின் கீழ் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் 2025ஆம் ஆண்டுக்கான ஏற்றுமதி வருமானத்தில் கூடுதலாக 3 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை நிர்ணயித்துள்ளது. இதன்படி அமெரிக்க வரிகளை எதிர்கொள்ளும் நிலையில் இதனை அடைவது கடினம் என திரைசேரியின் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு வெளிக்கள நிலையத்தின் செயற்பாடுகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு வெளிக்கள நிலையத்தின் செயற்பாடுகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. வெளிக்கள நிலையத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஆளுநர் கடந்த காலங்களில் சிறப்பாக இயங்கிய நிலையை நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதுடன் இடையில் ஏற்பட்ட குழப்பங்களை சீர் செய்து நிலையத்தை தொடர்ந்து இயக்க வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் ஆளுநரின் கருத்தை ஆமோதித்ததுடன் 1970ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வரும் பாரம்பரியமான நிறுவனமான தொண்டைமானாறு வெளிக்கள நிலையம் இருப்பதாக குறிப்பிட்டார். அத்துடன் தனிநபர்களால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் மீளவும் முறையான வழிமுறைக்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். தற்போதும் வெளிக்கள நிலையத்தின் பரீட்சைகளை நடத்த அனுமதிப்பது தொடர்பில் தமக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என குறிப்பிட்ட வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மா. பட்ரிக் நிரஞ்சன் பரீட்சை கணக்காய்வு உள்ளிட்ட விடயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார். இதன்போது தொண்டைமானாறு வெளிக்கள நிலைய தலைவர் உள்ளிட்டவர்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற அனைத்து விடயங்களையும் தெரியப்படுத்தினர். முன்னர் இருந்தமையை போன்று பதவி வழியாக வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளராக இருப்பவரை போசகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் நிலையத்தின் செயற்பாடுகள் மாகாண உள்ளக கணக்காய்வு திணைக்களத்தால் கணக்காய்வு செய்யப்படுவதை அனுமதிக்க வேண்டும் எனவும் இதனை செயற்படுத்துவதன் ஊடாகவே எதிர்காலத்தில் தொண்டைமானாறு வெளிக்கள நிலைய செயற்பாடுகள் ஒழுங்குமுறைப்படுத்தப்படலாம் எனவும் முன்வைக்கப்பட்ட யோசனையை தொண்டைமானாறு வெளிக்கள நிலைய தலைவர் உள்ளிட்ட குழுவினர் ஏற்றுக்கொண்டனர். இது தொடர்பில் தமது பொதுக்குழுவிலேயே முடிவு எடுக்கலாம் எனவும் குறிப்பிட்டனர். வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கந்தையா பிரெட்லி ஜெனட்டுடன் கலந்துரையாடலை நடத்தி யாப்பு மறுசீரமைப்பு உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த பின்னர் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொள்ளுமாறு ஆளுநர் அறிவுறுத்தினார். இதில் வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், ஆளுநரின் செயலாளர் நந்தகோபாலன், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் நிரஞ்சன், மாகாண கல்வி பணிப்பாளர் கந்தையா பிரெட்லி ஜெனட் ஆகியோர் பங்கேற்றனர். வவுனியா பூந்தோட்டத்தில் இடம்பெற்ற விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். பூந்தோட்டம் பாடசாலை திசையிலிருந்து வவுனியா நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் எதிர் திசையில் பயணித்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஒருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வவுனியா போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மிகிந்தலை வெள்ளமூரண பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கேப் வண்டியை சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதனால் கேப் வண்டி கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் சாரதியும் மற்றும் ஒரு நபரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 37 வயதுடைய இருவர் என்றும் அவர்கள் அனுராதபுரம் மற்றும் பல்கஸ்வெப் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்.
எல்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்பிட்டிய அம்பலாங்குட வீதியில் உள்ள குருந்துகக நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பலாங்குடையில் இருந்து எல்பிட்டியை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி எதிர் திசையில் இருந்து வந்த வேனொன்றின் மீது மோதியதிலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி, பின் இருக்கையில் அமர்ந்திருந்த ஆண் ஒருவர், 2 பெண்கள் மற்றும் 3 சிறுமிகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த ஏனையவர்கள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த சிறுமி 6 வயதுடையவர் என்றும் அவர் குருத்துவ பிடிக்கல பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் சடலம் எல்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எல்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு பாலமுனை கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு பாலமுனை கடலில் மீன்பிடிக்கச் சென்று கடலில் தவறி விழுந்து காணாமல் போன காத்தான்குடி மீனவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. புதிய காத்தான்குடி நூராயினியா மாவட்டத்தைச் சேர்ந்த 59 வயதுடைய ஷாகுல் ஹமீத் அகமது ஃபசீர் என்பவரை உயிரிழந்தவர் என காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு பாலமுனை கடற்கரையில் இருந்து படகு மூலம் இருவர் மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர். அதிகாலை படகின் ஓரமான மேலுள்ள பகுதியில் குறித்த 2 மீனவர்களும் வழமை போன்று தூங்குவது போன்று தூங்கிக் கொண்டிருக்கையில் குறித்த மீனவர் தவறி கடலில் விழுந்துள்ளார். என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தம் கேட்டதாகவும் அவரை மீட்க முற்பட்ட நிலையில் அவர் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் கூட சென்ற மீனவர்கள் தெரிவித்தனர். காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் சுழியோடிகளின் உதவியுடன் தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட போது மீனவர் சடலமாக அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதுவருடத்தை முன்னிட்டு அரசு எண்ணெய் பூசும் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுடன் இணைந்து நடத்தப்படும் அரசு எண்ணெய் பூசும் விழா கண்டி தலதா மாளிகை சதுக்கத்தில் உள்ள மகாநாத தேவாலய வளாகத்தில் நாளை காலை 9:04 மணியிலிருந்து 10 மணி வரையான சுப நேரத்தில் இடம்பெற உள்ளது. இந்த ஆண்டு அரசு எண்ணெய் பூசும் விழா மல்வத்த மற்றும் அஸ்கிரிய உபய விகாரை பீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் தலைமையிலும் அரசின் தலைமையிலும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையிலும் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டுக்கான எண்ணெய் தேய்க்கும் விழாவை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகம் மற்றும் ஆயுர்வேதத்துறை இணைந்து ஏற்பாடு செய்ய உள்ளன. இன்று முதல் அதிகளவான பேருந்து சேவைகளை முன்னெடுக்கப்பட உள்ளது. பயணிகளின் தேவைகளுக்கேற்ப இன்று முதல் பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வழக்கமான கால அட்டவணையின் கீழ் இன்றும் நாளையும் பேருந்து இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் சேவைகள் மேற்பார்வை பணிப்பாளர் ஷெரின் அதுகோரல தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் முதல் சொந்த ஊர்களுக்கு சென்ற பயணிகளின் வசதிகளுக்காக விசேட பேருந்து சேவை ஒன்று செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் ஷெரின் அதுகோரல குறிப்பிட்டார். இதேவேளை இன்று வழக்கமான அலுவலக நாளாக இருப்பதால் அலுவலக ரயில்கள் வழமை போல இயக்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. பயணிகளின் தேவைகளுக்கு ஏற்ப குறித்த ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நுவரேலியா பேருந்து நிலையத்தில் இருந்து குறுகிய தூத பேருந்து வசதி இல்லாததால் இன்று பிற்பகல் நேரத்தில் பயணிகள் மற்றும் நுவரேலியா பிரதான நகருக்கு அன்றாட கூலி தொழில் நிமித்தம் வருபவர்கள் என பலரும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். மேலும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நீண்ட தூர பயண சேவைகளுக்காக நுவரேலியாவில் இருந்து விசேட பேருந்து சேவை இயக்கப்படுகின்ற போதிலும் நுவரேலியா பேருந்து நிலையத்தில் இருந்து குறுகிய தூர பேருந்து வசதி இல்லை என பயணிகள் குற்றம் சுமத்துகின்றனர். எனினும் போக்குவரத்து சேவைகளை சீராக இல்லாத காரணத்தினால் சாரதிகளும் பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. நுவரேலியாவில் இருந்து குறுகிய தூர பேருந்து போதிய அளவில் இல்லாமையால் பேருந்து திரைப்படத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. இதனால் பெரும் சிரமங்களுக்குள்ளாக நேரிட்டிருப்பதாகவும் பலரும் கூறுகிறார்கள். செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் மேசாலை நகுலன் சனசமூக நிலையத்தின் சித்திரை புத்தாண்டு விழா சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மேசாலை நகுலன் சனசமூக நிலையத்தின் சித்திரை புத்தாண்டு தின கலை கலாசார பண்பாட்டு விழா நேற்று மாலை நகுலன் சனசமூக நிலைய மைதானத்தில் இடம்பெற்றது. சுமார் 30 ஆண்டுகளின் பின்னர் மீள்குடியமர்த்தப்பட்ட மக்களின் முதலாவது கலை கலாசார பண்பாட்டு விழாவாக
இந்த விழா நடத்தப்பட்டது. இதில் சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், கிடுகு பின்னுதல், சங்கீத கதிரை, ஆண் பெண் இருபாலருக்குமான கயிறு இழுத்தல், தலையணை சண்டை, முட்டி உடைத்தல் போன்றன இடம்பெற்றன. சனசமூக நிலைய தலைவர் மகாலிங்கம் மதுஷன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் மீசாலை மண்ணின் மைந்தருமான கனக சபாபதி கனகேஸ்வரன் மற்றும் வைத்தியர் சிவசாதனா தினேஷ், வைத்தியர் வினாசி தம்பி கஜீவன் ஆகியோரும் பங்கேற்றனர். இதன்போது விருந்தினர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களை வழங்கி கௌரவித்தனர். யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழகத்தினால் வருடா வருடம் முன்னெடுக்கப்படும் வருடாந்த மாணவ கௌரவிப்பு விழா நேற்றைய தினம் கலைமகள் கலையரங்கில் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் நீலவண்ணன் அனிஸ்டன் தலைமையில் இடம்பெற்றது. புதுவருட நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக நீச்சல் போட்டி, சதுப்பு நில நடைப்போட்டி, மரதன், கிரிக்கெட், உதைப்பந்தாட்டம் உட்பட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதேவேளை கலைமகள் கலையரங்கத்தில் உயர்தரம், சாதாரணதரம், புலமை பரிசில் பரீட்சை சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. தொடர்ந்து கலை நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகளில் வெற்றியீட்டிய வீர வீராங்கனைகளுக்கான பரிசில் வழங்குதல் என்பனவும் இடம்பெற்றன. நிகழ்வில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவ சத்தியமூர்த்தி, யாழ்ப்பாணம் மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் வி.சி. சத்தியசோதி, கிராம அலுவலர் நாசிபரூவன், மென்பொருள் பொறியியலாளர் திவாகரன், சுழிபுரம் மேற்கு சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வில்லாவளி சமுர்த்தி வங்கியின் புதுவருட கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வில்லாவளி சமுர்த்தி வங்கியில் புத்தாண்டு கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வங்கி முகாமையாளர் திருமதி யோகச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் உதவி முகாமையாளர் நவா உட்பட வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புத்தாண்டு கைவிசேஷம் வழங்கப்பட்டுள்ளதுடன் சிறுவர்களுக்கான புதிய சேமிப்பு கணக்குகளும் புதிதாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தலதா மாளிகை செல்வோரின் வாகனங்களை அடையாளம் காண புதிய திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தலதா மாளிகை யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்களின் வாகனங்களை இலகுவாக அடையாளம் கண்டு வாகன திரைப்படங்களுக்கு அழைத்துச் செல்லும் வகையில் ஸ்டிக்கர் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் அமைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களுடன் ஒருங்கிணைந்து தலதா மாளிகை யாத்திரைகளில் புறப்படும் வாகனங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்களை வழங்குமாறு இலங்கை போலீஸ் தலைமையகம் நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவித்துள்ளது. அதன்படி பக்தர்கள் இந்த ஸ்டிக்கர்களை வாகனத்தின் முன்பக்கம் இடது மூலையில் மேல் தெளிவாக தெரியும் வகையில் சாரதியின் பார்வைக்கு இடையூறாகாத வகையில் ஒட்டப்பட வேண்டும் என்றும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். அத்துடன் பக்தர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் இந்த ஸ்டிக்கர்களை ஒட்டுவது கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் போலீசார் மேலும் சுட்டிக்காட்டினர். ஹைசிஸ் மற்றும் ஹெக்கோயின் போதைப் பொருட்களுடன் 4 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹைசிஸ் மற்றும் ஹெக்கோயின் போதைப் பொருட்களுடன் 4 சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களை பெங்களூரில் இருந்து நாட்டில் கடத்த முற்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 491 கிராம் ஹுஸ் போதைப் பொருள் மற்றும் 312 கிராம் ஹைசிஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 671 கிராம் ஹுஸ் போதைப் பொருள் மற்றும் 625 கிராம் ஹைசிஸ் போதைப் பொருட்களுடனும் மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை 454 கிராம் ஹுஸ் போதைப் பொருள் மற்றும் 825 கிராம் ஹைசிஸ் போதைப் பொருள் என்பவற்றுடன் மற்றொருவரும் இந்த கடத்தல் முயற்சிக்கு உதவி ஒத்தாசை வழங்கி குற்றச்சாட்டின் பேரில் இன்னும் ஒருவரும் 4 பேராக கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 23, 24, 25 மற்றும் 36 வயதுகளை உடையவர்கள் எனவும் மகாவத்தை, பதுளை மற்றும் கொழும்பு 15 ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். 4,50,00,000 ரூபாய் பெறுமதியான ஹைசிஸ் மற்றும் ஹெக்கோயின் போதைப் பொருட்களுடன் 4 சந்தேக நபர்கள் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞனும் கிராண்ட்பாஸ் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞனும், பதுளையைச் சேர்ந்த 37 வயதுடைய நபரும், யக்கலையைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞரும் ஆவர். சந்தேக நபர்களில் 3 தாய்லாந்தின் பேங்காக் நகரத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து 1 கிலோ 616 கிராம் ஹைசிஸ் போதைப்பொருள் மற்றும் 1 கிலோ 762 கிராம் கொக்கையின் போதைப் பொருட்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து சந்தேக நபர்கள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் போதைப் பொருட்களை விமான நிலையத்திற்கு கொண்டு வர சந்தேக நபர்களுக்கு உதவி செய்ததாக கூறப்படும் யக்கலை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். அந்திமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய இன்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கி மற்றும் 70 கிராம் கஞ்சா போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 46 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சி எதிர்பாருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.